ஹலோ கைஸ், இன்றைக்கி தக்காளி தொக்கு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 6 kg வந்து 100 rupees அப்படின்னு போயிட்டுருக்கு. அதில் வந்து நாங்கள் ஒரு 6 kg வாங்கிட்டு வந்திருந்தோம். இல்லை சின்னதாக தான் இருந்தது மேக்ஸிமம் தக்காளி. எல்லா தக்காளியுமே வந்து பழமாக இல்லை, நிறையா காயும் இருந்தது. ஆனால் எதுவுமே வந்து கெட்டு போனதோ இல்லை அழுகிற ஸ்டேஜ்லலாம் இல்லை, எல்லா தக்காளியுமே நல்லா இருந்தது. ஸோ வாங்கிட்டு வந்த எல்லா தக்காளியில் வீட்டுக்கு தேவையானது ஒரு 2 kg அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தொக்கு பண்ண ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை நீல வாக்கில் வந்து தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு, அது கூட கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிக்கணும். நான் கடலெண்ணெயில் தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அது கூட கொஞ்சமாக வந்து புளி, அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குது பார்த்துட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. கேஸ் வந்து இப்போது பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம இதை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா இது செஞ்சு முடிக்கிறதுக்கு 2 hours பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா தண்ணி வற்றி சுண்டி வரணும் இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தயமும் வந்து வறுத்து அதை வந்து அரைச்சி நம்ம வற்றுனதுக்கப்புறம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததை எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த தொக்கு இருக்கும் இல்லையா, அதில் வந்து தோசை போட்டு சாப்பாடு சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.